வணக்கம் நண்பா, இன்னைக்கு ஒரு அப்டேட் வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அஸ்லாம் இனாம்தாரை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்லாம் இனாம்தாரோட இன்ஜுரி அப்டேட், ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் அவங்க ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி பெங்கால் வாரியர்ஸ் டீம் அவங்களோட அடுத்த கோச் யார் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன இதுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான வீடியோவில் பாட்னா பைரட்ஸை பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி அப்டேட்ஸ் வீடியோ வந்ததுனால இன்றைக்கி என்னால் போட முடியல. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் உள்ள அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துடலாம். ஸோ பிகேல ரைட் மிஷின் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி, ஓகேங்களா? அதன் பிறகு தான் பட்ட பேர் வந்து மாற்றினாங்க, ஷோமேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மிஷின் ராகுல் சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு இருந்தோம், ஓகேங்களா? எதனால் அவரை ரைட் மிஷின் கூப்பிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சீசனும் ஒரு லாங் டைம் அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சீசனும் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருப்பார். அதனால தான் அவரை நம்ம ரைட் மிஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நிறைய பேரால அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? இப்போ அதே வழியில வர ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால். இவரும் கன்சிஸ்டண்டா ஒரு சில பீரியடா பயங்கர கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு, ஓகேங்களா? ரெண்டு பேருமே யூபி ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோல்டன் ஏரால ரெண்டு பேரும் யூபி ஸ்டேட்டுக்காக கோல்டு மெடல் நேஷனல் கேம்ஸில் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் ராகுல் சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூபி டீமுக்காக கோல்டு மெடல் நேஷனல் கேம்ஸில் அடிச்சு கொடுத்துருந்தாரு. இப்போ அர்ஜுன் தேஷ்வால் யூபி ஸ்டேட்டுக்காக நேஷனல் கேம்ஸில் அந்த கோல்டு மெடல் வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக யூபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் மிஷின்ஸை வந்து உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் யுவா கபடி சீரிஸை பற்றி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைமர் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறோம், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த போஸ்ட்டோட கமெண்ட் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 4 ஆப்ஷனில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யூகேஎஸ் சீசன் யுவா கபடி சீரிஸோட அடுத்த சீசன் எப்போ அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததா பெங்கால் வாரியர்ஸ் டீமை பற்றி. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோச் யார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஒரு பெரிய கபடி வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமில் பிளேயராகவும் இருந்த ஒரு பிளேயர், பிகேல 2 முறை கோச் பண்ண ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு கோச்சாக கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு சில ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். அண்ட் பார்த்தோன்னே எனக்கு யாருன்னு ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் மைண்டுக்குள்ளே வராங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஒரு கோச் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாம் இனாம்தாரை பற்றினது. ஸோ அஸ்லாம் இனாம்தார் ஃபேன்ஸ் நெஞ்சம் கொஞ்சம் கல்லாக்கிக்கோங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 11 புனேரி பல்டன் டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டனால அவரால் பாதி சீசனுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ண முடியல, ஓகேங்களா? அண்ட் அதன் மூலமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சர்ஜரி முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சாச்சு. அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கபடி ப்ளே பண்ணுறதுக்காக அந்த ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டார், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஆனால் பேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்க போகிற 71st சீனியர் கபடி சாம்பியன்ஷிப்பில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதன் பிறகு நடக்கிற டோர்னமெண்ட்ஸில் தான் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அஸ்லாம் இனாம்தார் ஜனவரி மாதம் நடக்க போகிற நேஷனல் கேம்ஸ்லையும் ப்ளே பண்ணலை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்கிற சீனியர் கபடி சாம்பியன்ஷிப்லையும் ப்ளே பண்ணலை. இப்படியே போயிட்டு இருந்தால் அவர் இந்தியன் டீம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கரியரை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இதன் பிறகு அவர் எந்த ஒரு பெரிய கபடி டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கம்பேக் கொடுக்க போகிறாங்கிறது கரெக்டாக தெரியல. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.